பூர்வஞான பகுதி என்கின்ற பழைய சிதம்பர பகுதியில் வள்ளல் பெருமான் ஈடுபாடு கொண்டிருந்து கருங்குழியில் 9 ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுது என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்பொழுது பெருமான் இயற்றிய பாடல்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடம். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஒரு ஆன்மாவின் பயணம். அவர் ஏற்கனவே முக்தி நிலை சித்தி நிலை எல்லாம் பெற்றவர். அவரை ஆண்டவர் அழைத்து, மகனே நீ என் மகன் ஆனதால் சொன்னேன், வேறு என்னற்க என்று சொல்லி, நீ பூமிக்கு போய் இந்த செய்தியை சுத்தசன்மார்க்கம் என்கின்ற சங்கத்தை உற்பத்தி செய்து மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள், பறவைகள், பிராணிகள் போன்ற எல்லா உயிர்களும் ஒரே உயிர்குலம், என்னுடைய பிள்ளைகள்தான். இந்த உணர்வை அவர்கள் அடைகின்ற பொழுது அதிலே அவர்களுக்கு நம்பிக்கை ஊற்றம் ஏற்பட்டு அதை அவர்கள் கடைபிடிக்கின்ற பொழுது, நல்லா கவனிங்க, கடைபிடிக்கின்ற பொழுது அவர்கள் என் நிலையை வந்து அடைவார்கள். உன்னை போல் என் மடியிலே வந்து அமர்ந்து கொள்வார்கள் என்றால் அனைவருமே, எல்லா உயிர்களுமே என்னுடைய உடம்பில் செல்கள்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்லு, இதிலே பேதமே இல்லை. இப்போ கண்ணு தான் முக்கியம், காது தான் முக்கியம், கை தான் முக்கியம்னு இருக்குங்களா? இல்லைங்களா? எங்கே அடிபட்டாலும் வலிக்குதே. அப்போ எல்லாமே நம்ம உடம்பு தானே. நமக்கே இவ்வளவு உணர்வு இருந்தால் கடவுளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குங்க. அதனால தான் நீ போய் மகனே இந்த தயவு நெறியை, சன்மார்க்க நெறியை, கருணை நெறியை, அருள் நெறியை எல்லா உயிர்களுக்கும் போதித்து வா. இதுவரை ஞானம் ஞானம் என்று சொன்னார்கள். அந்த ஞானம் ஒரு சிலருக்குத்தான் போய் சேர்ந்தது, அனைவருக்கும் போய் சேரவில்லை. ஏன்னா அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் பல ஜென்மங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். காட்டில் போய் உட்கார்ந்துக்கணும், மலையில் ஒரு குகையில் போய் உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து, இல்லை என்றால் பக்தி நெறி என்ற பெயரிலே இங்கிருந்து கைலாயம் வரைக்கும் வழியில் இருக்கின்ற எல்லா கோயில்களையும் போய் வணங்கி வேண்டிக்கொண்டு, இதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். வெறும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த 20ஆம் நூற்றாண்டு, அதை கடந்து இப்பொழுது இருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் ஃபாஸ்ட் லைஃப். ஃபாஸ்ட் லைஃப்னால் எதுக்குமே நேரம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் சென்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கணவனோடு பேச மனைவிக்கு நேரம் இல்லை. இவ மார்னிங் ஷிஃப்ட்டு, காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வருவாள். கணவனுக்கு நைட் ஷிஃப்ட், அவன் மாலையில் 6 மணிக்கு போனால் காலையில் 6 மணிக்கு வருவான். சனி ஞாயிறு பார்த்துக்க முடியும். அது இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சனி ஞாயிறும் வேலை வச்சிடுறாங்க. பல பேர் என்னிடம் நேர்லேயே சொல்லியிருக்காங்க, ஐயா என் புருஷனை பார்த்தே 15 நாள் ஆச்சு, ஒரே வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஃபாஸ்ட் லைஃப். இப்படி காலச்சூழல், இதில் போய் எங்கே தவம் பண்ணுறது, எங்கே தியானம் பண்ணுறது, எங்கே யோகம் பண்ணுறது, எங்கே கைலாயம் வரைக்கும் போகிறது, இதுக்கெல்லாம் நேரம் ஏது? சரி, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன தான் கதி? செத்து போனால் அந்த உயிர் எங்கே போகிறது? யமலோகம் போகிறதா, இல்லை ஏதாவது தாவரங்களா, பிராணிகளா, பறவைகளா, பாம்பு, பல்லியாக பிறக்கிறதா? குறைஞ்சது மனுஷ பிறவியாவது கிடைக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி சத்சங்கம் எங்கே கிடைக்கும்? அந்த பிறவிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு கதி இல்லையே. அப்போ என்ன செய்யணும்? எளிமையான வழி, ஒவ்வொரு உயிரையுமே கடவுளாக பார், இரக்கத்தோடு இரு, உதவி செய். அதுவே பக்தி, அதுவே யோகம், அதுவே ஞானம்.
ஜீவகாருண்ய ஒழுக்கம் வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. அதில் பெருமான் சொல்லுகின்ற புதிய தர்மம், புதிய வேதம் இதுதான் ஆண்டவர் வள்ளலாருக்கு சொல்லி கொடுத்தது. ஐயா, இந்த மாதிரி கருணையோடு இருந்தால் என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்குமா? கிடைக்கும். ஐயா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, பிரம்மச்சரிய விரதம் இல்லையே, எனக்கு இந்த சித்திகள்லாம் கிடைக்குமா? முதல்ல உனக்கு தான் கிடைக்கும். சரி, கடவுள் தன்மை அறிந்த அம்மையமாதல்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே, அந்த ஆற்றலெல்லாம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்ல, இப்போ தம்பி பாடினார் இல்லைங்களா, நான் ஒரு பாட்டுக்கு முன்னாலேயே நிறுத்த சொன்னேன். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சு, நம்ம ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. என் வார்த்தையை என் பிள்ளை தட்டாது எப்போவுமே. ஆனால் இன்றைக்கி மேலே ஒரு பாட்டு பாடுறாரு, அவர் பாடல, நான் பேசாமல் அடங்கிட்டேன். பெருமான் பாட சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி பாடமே முடிஞ்சு போச்சு, 2 வரியில் முடிஞ்சு போச்சு. இதுக்கு நான் சும்மா விளக்கம்தான், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் விளக்கம்தான் சொல்கிறேனே ஒழிய. தம்பி அழகாக பாடினார், தங்கச்சிங்க அழகாக பாடினாங்க. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. முடிஞ்சு போச்சு. இந்த 2 வரிக்கு மேலே உலகத்தில் ஞானமே இல்லை, யோகமே இல்லை, தத்துவமே இல்லை, எந்த சித்தர் நெறியும் இதுக்கு மேலே இல்லைங்க ஐயா. இந்த 2 வரியில் முடிஞ்சு போச்சு. அதனால தான் பெருமான் தம்பி மூலமாக எனக்கு அறிவுரை காட்டுறார். கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு, முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? பெருமான் ஆயிரக்கணக்கான பாடலில் பாடுறாரு, சித்தர்கள் லட்சக்கணக்கான பாடல்களில் பாடுறாங்க. யாருக்கு நம்பிக்கை வருது? ஒரு ஆளா 2 ஆளா? ஒரு சித்தர் எழுதுகிறாரு, 18 பேர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி சித்தர்கள், அப்படி இல்லைப்பா, சித்தர்கள் நாங்கள் 700 கோடி பேரப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க? சாகாத நிலையை 700 கோடி பேர். இங்கே 10 வருஷத்துக்கு முன்னால் மாயாமல் இருந்தாங்களே, 250 வருஷம் பிறகு சமாதி அடைஞ்சு சொரூப சித்திக்கு போயிட்டாங்க. சாத்தியம்தான். பெருமான் முத்தேக சித்தியே சொல்கிறார். எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி தேகம், ஆனால் சுத்த தேகம், மலம் உற்பத்தி ஆகாது, அதில் இருக்கலாம். பிரணவ தேகத்தில் இருக்கலாம், ஞான ஒளி தேகத்தில் இருக்கலாம். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கெய்தரும் அத்திரல் எனக்கருள் அற்பெருஞ்சோதி, எல்லாத்தையும் கொடுத்துட்டேரா முத்தேக சித்தி இல்லையா? ஆனால் நம்பிக்கை வரணுமே. சன்மார்க்கிகளுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லு? இந்த படித்தா வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், சரி வழி தெரியுது. நம்பிக்கையே வரணும், அந்த படிப்பு படிக்கணும், அதில் பாஸ் ஆகணும், தேரணும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கணும், அப்புறம் விசா எடுக்கணும், ஆகாய விமானத்தில் ஏறி போகணும். ஐயா, இவ்வளோ வேலை சும்மா சாதாரண கம்ப்யூட்டர் வேலைக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கேட்குறது என்ன? முக்தி, சித்தி, கடவுள் தன்மை அறிந்த அம்மை, இதெல்லாம் எந்த நிலை? இதுக்கு எத்தனை ஜென்மங்கள், எத்தனை கோடி ஜென்மங்கள் ஞானிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க. 7 கடல் மணலை அளவீடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு கதறார அருணகிரிநாதர். 7 கடல்கள், அதில் இருக்கிற கடற்கரையில் எவ்வளவு மணல் இருக்கு? மணல் துகள் என்ன முடியுமா? அதை விட அதிகமான எண்ணிக்கை என்னுடைய பிறவி. இப்போ தான் இறைவனை கண்டு முக்தி அடைஞ்சேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ முதல்ல என்ன வரணும்? முதல்ல கண்டுக்கணும், புரிஞ்சிக்கணும், அதில் நம்பிக்கை வரணும், அப்புறம் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி எவ்வளோ நடைமுறைப்படுத்துறது? 40 மார்க் வாங்கினா போருமா? இதனை எலிமெண்ட்ரி ஸ்கூலா, ஹை ஸ்கூலா? கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஆயுள் கொஞ்சம் 100 வருஷம் 200 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதான். இதை தீர்மானிக்கிறது யார்? கடவுள் இல்லை.
அவர் எல்லாத்தையும் பாடமெல்லாம் கொடுத்துட்டாரு. பாடமெல்லாம் வள்ளலார் மூலம் சொல்லி கொடுத்துட்டார். படிக்க வேண்டியது, எழுத வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு. நமக்கு அக்கறை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆக எவ்வளவு இதில் நமக்கு தேர்ச்சி ஏற்படும், எவ்வளவு பலன் ஏற்படும், எவ்வளவு பலன் ஏற்படும்? நம்முடைய நம்பிக்கை தான் தீர்மானிக்கும் அளவு. நீங்கள் எவ்வளோ நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு தான் நீங்கள் வேலை செய்வீங்க. இப்போ தம்பி இங்கே வந்து கரிசாலை பவுடரை விற்கிறாரு 25 ரூபாய்க்கு. கரிசாலை சாப்பிட்டா நமக்கு நல்லது, இது காயசித்தி மூலியை வள்ளலார் சொன்னார். இந்த நம்பிக்கை வந்தால் தானே முதல்ல போய் காசு கொடுத்து வாங்குவீங்க. இந்த நம்பிக்கை குறைஞ்சா உடனே என்ன தரணும்? சரி நாளைக்கு வாங்கிக்கலாம், இப்படியும் அடுத்த தடவை வர்றாரு இல்லையா, வாங்கிக்குவோம், போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டு போவோம் இந்த காசு. இப்படி தானே மனசு ஏமாத்துது. இப்படி தாங்களே ஏமாந்து போயிட்டுருக்குறோம். யார் ஏமாத்துறா? பக்கத்து வீட்டுக்காரரா? மூணாவது மனுஷனா? நம்முடைய மனசே நம்மை ஏமாற்றுகின்றது. ஏன்னா அது உலகியலில் ஈடுபட்டிருக்கு. இந்த மாயா பஜார், இந்த உலகம், அதுலேயே கவனம் இருக்குது. நாம் உருப்படணுன்னா நாம் தான் வெளிச்சிக்கணும், இல்லைன்னா வழியே இல்லை இதுக்கு. வள்ளலார் வந்து பின்னால் தான் வருவார். நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டா வாத்தியார் வந்து சொல்லி கொடுப்பாரு, டியூஷன் கூட எடுப்பார் தனியாக. உங்களுக்கு அக்கறை எல்லாம் வாத்தியார் வீட்டு பக்கமே போகலன்னா அவர் என்ன செய்வாருங்க? ஒன்றும் செய்ய முடியாது. இது உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். இது வந்து பொது விதி. நம்ம அப்பா பள்ளிக்கூடம் வச்சுருக்காருன்றதுக்காக நம்ம எல்லாம் படிக்காமே பாஸ் போட்டுருவாரா என்ன? உலகம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. சரி, இன்றைய பாடம் என்ன அப்படின்னா, சிதம்பரம் கோயிலிலே வள்ளல் பெருமான் சென்று நடராஜ பெருமானை தரிசிக்கின்றார். திருவொற்றியூர் தியாகராஜ பெருமானை 24-25 வருஷம் போய் பெருமான் வேண்டுகின்றார். தினம் 30 மைல் நடந்து போகணும். 7 கிணற்று தேவரில் இருந்து பெருமான் இருந்த இடம் திருவொற்றியூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கனாலே 3/4 மணி நேரம். அவ்வளோ தொலைவு தினம் நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்கார். அந்த பெருமான் மேலே அவ்வளோ பக்தி. நம்ம செய்வோமா இன்றைக்கி? மாதிரி ஒரு நாள் 2 நாளில் 25 வருஷம் அவர் முக்தி கொடுக்கல. அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு நாள், அப்பா இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு முக்தி தர மாட்டியா, ஒரு வழி காட்ட மாட்டியா? அவர் கை காட்டி விட்டார், நீ சிதம்பரம் போ. சரி, சிதம்பரத்துக்கு வந்துட்டார். இப்போ சிதம்பரத்துக்கு வந்து நடராஜ பெருமானை வணங்குறார். ஏன்? இவர் வந்த வருவிக்க ஊற்ற நோக்கம் என்ன, அது எப்படி நிறைவேற்றுவது என்று ஆண்டவனுக்குத்தான் தெரியும். உடனே சலிச்சிக்கல. அந்த ஆள் ஒன்றும் சரியில்லைப்பா, இந்த திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் இருக்கார, அந்த ஆள் ஒன்றும் சரியில்லை. அந்த அம்மா வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ராத்திரி பசியோடு இருந்தேன், தினையில் படுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணி உருவத்தில் வந்து இந்த வடிவுடைய மாணிக்க மாலை ஏதோ சோறாவது போட்டாங்க. இந்த ஆள் சரியில்லை, இவரே கந்தலாடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு எங்கே இவர் கதி காட்ட போகிறாரு, இவர் அங்கே போக சொல்லிட்டாரு. இதை முன்னாலே சொல்லிடக்கூடாதா? 25 வருஷம் கழித்து தான் சொல்லணுமா? இப்படியெல்லாம் நாம் நினைப்போம் இல்லையா? இங்கே வர்றவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. கோயிலுக்குள்ளார வந்த உடனே, இல்லை சத் சங்கத்துக்கு உள்ளார வந்த உடனே பணம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும், நாளைக்கே கோடீஸ்வரம் ஆகணும். என்ன நோவு நொடி இருக்குதோ எல்லாம் போகணும். அது மட்டும் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வை இப்போவே கொடுத்துடணும். அவர் பேசுவார்ப்பா, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காரு, நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் 10 வருஷமாக. இப்படி தானே சிந்தனை ஓடுது பாருங்களேன். வர்ற கூட்டத்தில் பாதி கூட காணாமே. ஏன்? உள்ளார சைத்தான் வேலை செய்யுது, வெளியிலிருந்து சைத்தான் வர்றதில்ல. நம்ம மனசு தான் நம்மளை உருப்பட செய்யாது. இந்த மனசு, இந்த மனசை நம்புகிற வரைக்கும்
மனமெனும் பேய்க்குரங்கு மடப்பயலே. இன்னும் எப்படி சாமி விளக்கம் சொல்லுவார்? மனமெனும் பேய்க்குரங்கு மடப்பயலே, இப்படியெல்லாம் சாமி சொல்கிறார். அப்பவும் நம்ம வள்ளலாரை நம்புறதில்ல, ஈஸ்வரனை நம்புறதில்ல. யாரை நம்புகிறோம்? மனசை தான் நம்புகிறோம். அது கையில் கோலை வச்சுக்கிட்டு நம்மளை குரங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதாங்க நடக்கிற கூத்து. இதை உணர்றோமா? சொல்லும்போது உணர்றோம், அப்புறம் மறந்துடுறோம் இல்லையா? இது இயல்பு. இந்த இயல்பு மாறுறதுக்கு தான் சத் சங்கத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். வாசப்படி தான்னா மறந்து போயிடும், மறுபடியும் குரங்கு கோல் எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிருது. தான் அன்றாடம் நடப்பது. பெருமான் என்ன சொல்கிறாரு? இதுக்கு மாற்று என்ன, மருந்து என்ன? எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க சாமி? இங்கேருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் சிதம்பரம் கோயிலுக்கு போகணுமா? ஆமாம், அங்கே எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருப்பதல்ல, அந்த கோயிலையே எதை பார்த்து கட்டினாங்க? இந்த புருவ மத்தியை பார்த்து தான் கட்டுறாங்க. உங்ககிட்டே இருக்குது, யார்கிட்ட இல்லை. எல்லா மனித தேகத்திலும் புருவ மத்தி இருக்கின்றது. நெற்றிக்கண்ணோடு என்ன ஆகுது? இந்த 3 கண்ணு அக்கு வடிவத்தில் கோயிலில் சாமி காட்டுறாரு இல்லையா? ஞானசபையில் சிற்சபை பொற்சபை ஞானசபை காட்டுறாரு இல்லைங்களா? சிதம்பரம் கோயிலில் எப்படி காட்டினாங்க? முதல்ல பாதி தூரம் அங்கே பூர்வ ஞானம், வடலூரில் மீதி ஞானம், உத்தர ஞானம். இப்போது இந்த பூர்வ ஞான சிதம்பரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேருங்க ஆகாய தலம். தலம்னா இடம், கோயில். பஞ்சபூதங்கள் இருக்குது, அதில் ஆகாய தலம் எது? சிதம்பரம். திருவானைக்கால் நீர், தண்ணீர் பூதம். திருவண்ணாமலை நெருப்பு தத்துவம். இது மாதிரி பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச கோயில்கள். இதில் என்ன அப்படி ஆகாயத்தலம்? அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம்? ஆகாயம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களும் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஆகாயத்திலிருந்து. ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண். நம்ம உடம்புல இந்த 5 இருக்குது. இதில் ஆகாயம் எங்கே இருக்குது? புருவ மத்தியில் ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாயத்தில் ஒரு அணு அளவு நம்முடைய உயிர் இருக்குது. அந்த உயிர் எப்படி இருக்கு? ஆகாய வடிவமாக இருக்குது. உயிரினுடைய இயல்பு என்னங்க? ஆகாய வடிவம். யா என்கின்ற எழுத்து உயிரை குறிக்கும், அது ஆகாய வடிவம். அந்த ஆகாயம் எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐயா சொல்லுவார், தயவோட அன்போட இருந்து பாரு. ஆகாய வடிவம் அன்பு. இன்னும் விளக்கமாக எப்படிங்க சொல்கிறது? ஆகாயத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா? முடியல. ஆனால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? அன்பாக இருந்து பாருங்க. அப்போது அந்த அன்பு ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அன்பை நீங்கள் பார்க்கின்ற தருணம் வரும். அப்படி வருகின்ற பொழுது இதுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அன்பின் வழியது உயிர் நிலை. இந்த உயிரினுடைய இயல்பும் அதுதான். இந்த உயிரை என்றைக்கும் இந்த உடம்புல நிலைக்க வைக்கிறதுக்கு வழியும் அன்பு தான் இல்லையா? இது திருவள்ளுவர் காலத்திலேருந்து சொன்னது. இன்னும் ஒருபடி மேலே போய் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அன்புருவாம் அன்புருவாம் பரசிவமே. நம்முடைய உயிர் மட்டும் இல்லைப்பா, ஈஸ்வரனுடைய வடிவமே, நடராஜ வடிவமே, அருட்பெருஞ்சோதிய வடிவமே எதனால் ஆனது? அன்பால் ஆனது. அதனால தான் சாமி எப்பவும் தயவுலி இருக்க சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அன்பை தவிர மீதி எல்லா உணர்வுலையும் இருக்கிறோம்.
அதனால் நமக்கு வழி பிறக்கலை, நம்முடைய கஷ்டங்கள் தீரலை. அப்போது இந்த சிதம்பரம் கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில்கள் இருக்குங்கய்யா உங்களுக்கு தெரியுமா? ரெஜிஸ்டர் பண்ண கோயில்களே 35,000. எவ்வளோ இருக்குங்க? 35,000 கோயில் இருக்குது. ஆனால் நமக்கு பழமொழியை பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கோயில் என்றால் சிதம்பரமே. தேற்றேகாரம். உங்களுக்கு சந்தேகம் வேணாம்ப்பா. முதல்ல பார்க்க வேண்டிய கோயில் அது சிதம்பரம். ஏன் அப்படி வச்சாங்க? காரணம் எல்லாம் வைப்பாங்களா? மாணிக்கவாசக சாமி பொய் சொல்லுவாரா? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் பொய் சொல்லுவாங்களா? நாயன்மார்கள் பொய் சொல்லுவாங்களா? திருமூலர் பொய் சொல்லுவாரா? வள்ளலார் சாமி பொய் சொல்லுவாரா? ஏன்னா சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை பாடாத ஒரு சைவ அன்பர் கூட கிடையாது. எல்லாருமே சிதம்பரத்துக்கு போய் பாடுறாங்க. அப்படின்னா என்ன அங்கே இருக்கு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மனித பிறவி எடுத்தவர்கள் 2 கோயிலை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஒன்று பூர்வஞான சிதம்பரம், பழசு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2வது உத்தரஞான சிதம்பரம் ஆகிய நம்ம வடலூர் ஞான சபை. அதில் பாதி காட்டியிருக்காங்க, இதில் மீதியை வள்ளல் பெருமான் காட்டுறார். இப்போது அந்த பழைய சிதம்பரத்தில் என்ன காட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கார். கணபதி ஸ்தபதி. உங்களுக்கு தெரியுங்களா யார் அவர்? கணபதி ஸ்தபதி நம் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய சிற்பி, மிகப்பெரிய கட்டிடக்கலை வல்லுனர், உலகம் பூரா புகழ் பெற்றவர். அவர் பாருங்கள், டெம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ்னு ஒரு புத்தகம். இது தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. தமிழ் எனக்கு கிடைக்கல, ஆங்கிலம் தான் கிடைச்சது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய விஞ்ஞானம் ஜடப்பொருளிலிருந்து அணுவை பிரித்து அணுவிலிருந்து அணுசக்தியை உற்பத்தி பண்ணுது. இதெல்லாம் அதுக்கு தெரியும். ஆனால் மேல்நிலை விஞ்ஞானம் என்பது நம்முடைய சித்தர்களுக்கு தெரியும். அது எதை பற்றி? இது ஐயா, இந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருக்கு இல்லைங்களா, இந்த வெட்ட வெளியும் அணுக்களால் ஆனது தான். அந்த அணுவுக்குள்ளார நடராஜன் நடனமிடுகின்றான். அது 2 வகையாக இருக்குது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் பெருமான் வெளிப்படுத்துகிறாரு. இவர் சாஸ்திரம் படிச்சுட்டு நமக்கு விளக்குறார். அதுக்கு நான் வர்றேன், பின்னால் வரேன். இப்போ இந்த வெட்ட வெளியில் இருக்கிற அணுக்கள் 2 விதமாக இருக்குதுன்னு இவர் சொல்கிறார். என்ன அந்த 2 வெளி? இப்போ வெட்ட வெளி ஆகாய பூதம் ஓசைக்கு ஒரு ஊடகம். இப்போ நான் பேசுகிறேன்னா இந்த சத்தம் உங்களை வந்து கேட்குது இல்லைங்களா? எப்படி வருது? இந்த வெட்ட வெளியில் தான் வருது இல்லையா? இப்போ எங்கேயோ பிபிசியில் லண்டனில் அவன் வந்து ஒளிபரப்புறான், இங்கே நம்ம கேட்குறோம்ல. எப்படி கேட்குறோம்? இந்த ஸ்பேஸில் ஈத்தரில் வருது இல்லையா? சரி. ஆனால் இதுதான் முடிஞ்ச நாத தத்துவம். 36 தத்துவங்களில் முதல் தத்துவம் எதுங்க? நாத தத்துவம், ஓசை. அந்த ஓசை ஆகாயத்திலே வருகின்றது. அதனால தான் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க? 4 வேதம், 10,008 அதிகாரம், லட்சக்கணக்கான பாடல்கள். அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நீ போவாத. ஒரே ஒரு எழுத்து, ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்க, அதை கற்றுக்கோ. அதில் எல்லா வேதமும் அடங்கும். அப்படியா? அவ்வளோ ரகசியமா? என்ன அது? அதுதான் ஓம். ஓ தான் எழுத்து, இம் என்பது மௌனம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? அகரம் கூட்டல் உகரம் கூட்டல் இம், இதுதான் ஓம். இதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தொடக்கம். இந்த ஓசையிலிருந்து, இதுக்கு பேர் நாத பிரம்மம். பிரம்மம்னா கடவுள். அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு? நாத வடிவமாக இருக்கின்றார். அதுதான் ஓம், ஓங்காரம்.
ஓங்கார பஞ்சகத்தே பாங்காக நடிக்கின்றாய். பெருமான் பாடுறாரு இல்லைங்களா? சரி, அந்த ஓம் தான் இது ஓசைன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய சிற்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நாதத்துக்கு முன்னால், நாதத்துக்கு கீழே விந்து இருக்குது. நாதம்னா ஓசை, சவுண்டு. விந்துன்னா லைட்டு, வெளிச்சம், ஒளி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிதம்பர ரகசியம் என்கின்ற அந்த வெட்டவெளி தரிசனம் இருக்கு இல்லைங்களா, அங்கே என்ன இருக்குதுன்னாக்கா ஓங்காரம் அங்கே இருக்குது. நாத வடிவில் இருக்கும்போது வெட்டவெளியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணால் நாதத்தை பார்க்க முடியுமா? கண்ணால் எதை பார்க்கலாம்? கட்டடத்தை பார்க்கலாம், உருவத்தை பார்க்கலாம், வரி வடிவத்தை பார்க்கலாம் இல்லையா? அப்போது மனிதர்கள் வாழணும்னா கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவங்கள் வேண்டும். அப்போது ஓசை தருகின்ற ஒளி அணுக்கள் ஓங்காரத்திலிருந்து வருது. அதே போல் கண்ணுக்கு தெரியாமல் லைட் வேவ்ஸ், ஓங்காரம் என்பது இரண்டை குறிக்கின்றது. நாத பிரம்மம், அதே போல் விந்து பிரம்மம். அந்த ஓசையிலிருந்து இந்த லைட் வேவ்ஸ், இதை எப்படி சொல்கிறாருன்னா லைட் ஆட்டம்ஸ்னே சொல்கிறார். ஒளி அணுக்கள், ஒளி அணுக்கள்ன்றது சத்தம், சப்த அணுக்கள். அது சப்த பிரம்மம், அதிலிருந்து அர்த்த பிரம்மம். இப்போது இப்படி சொன்னால் தெரியும், இந்த பிரபஞ்சத்தை கடவுள் எப்படி உற்பத்தி பண்ணுறாரு என்றால், பிரளய காலத்தில் நம்ம கண்ணில் பார்க்குற இத்தனை கோடி அண்டங்களும் போய் ஒடுங்கிரும். எதில் போய் ஒடுங்கும்? ஆகாயத்தில் ஒடுங்கிரும். ஆகாயம் எங்கே போய் ஒடுங்கும்? நாதத்தில், ஓங்காரத்தில் போய் ஒடுங்கிரும். பிறகு எத்தனையோ யுகங்கள் கழித்து ஈஸ்வரன் ஒரு பிரம்மா உற்பத்தி பண்ணால் அவர் படைப்பார். படைக்கும்போது அப்போ அர்த்த பிரபஞ்சன்ற பொருள் பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும். அது வரைக்கும் இதெல்லாம் எப்படி இருக்குது? ஓசைமயமாக ஓங்காரத்தில் ஒடுங்கி இருக்கிறது. அதுக்கு பிறகு மனிதர்கள் உண்டாக கடவுது அப்படின்னு அந்த பிரம்மா சொன்னால் எல்லா விதமான மனுஷனும் உற்பத்தி ஆகும். தாவரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான தாவரங்களும் உண்டாகும். அப்போது கண்ணுக்கு தெரியாத ஓசையிலிருந்து கண்ணுக்கு தெரிகின்ற வடிவங்கள், உருவங்கள் வெளிப்படும். அப்போது சவுண்ட் ஆட்டம்ஸ், சப்த அணுக்களிலிருந்து ஒளி அணுக்கள், வெளிச்ச அணுக்கள் உற்பத்தியாகும். அந்த வெளிச்ச அணுக்கள் உற்பத்தியானால் என்னென்ன வடிவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அது முப்பரிமாணம் கொண்டது அணுக்கள். அந்த முப்பரிமாண அணுக்கள் வேலை செய்யும்போது சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? கணம், கியூப்னு சொல்கிறோம் இல்லையா, கியூப், அந்த வடிவத்தில் இருக்கும். ராஜசகுணம் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது எப்படி இருக்கும்? எண் கோணமாக இருக்கும், ஆக்டகோனல். தாமசகுணம், தாமசகுணம்னா ஜடப்பொருள். இப்போ இதெல்லாம், இந்த கட்டடம்லாம் தாமசகுணம் வச்சுங்களா. அந்த வெட்ட வெளியில் இருந்து என்ன வெளியில் வருது அப்படின்னா ஒளி அணுக்கள், லைட் வேவ்ஸ் வெளியில் வருது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோயிலில் போனால் சட்டையை கழட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. போயிருக்கீங்களா? ஏன் சட்டையை கழட்டிட்டு வர சொல்கிறாங்க? ஏதோ அரசியல் சமூக காரணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம். அங்கிருந்து வர்ற அந்த லைட் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய உடம்பு பூராவும் பாயணும். உடம்பு பூராவும் பாயணும். அப்பொழுது என்ன ஆகும்? இந்த உடம்பில், மனசில்,
ஜீவனில் ஆன்மாவில் என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அவ்வளவும் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் காம்னஸ், உபசாந்தம்னு சாமி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆத்ம சாந்தம் ஏற்படும். முதல்ல அதுதான் சத்துவகுணம். அந்த ஆன்ம சாந்தம் ஏற்படும். அதுக்கு தான் அங்கே சிதம்பரம் கோயிலுக்கு போகிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கண்ணுக்கு தெரியாமல் அங்கிருந்து ஒளி அணுக்கள், லைட் ஆட்டம்ஸ் வருது. அதை காட்டுவதற்காக தான் டெம்பிள் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ், வெட்ட வெளியையே ஒரு விஞ்ஞானமாக மாற்றி அதற்கு வடிவம் கொடுத்தார்கள் நம்முடைய சித்தர்கள்.